Today we are going to see the topic development in the stage of adolescence. The word adolescence is derived from a Latin word adolescere. அதாவது adolescence அப்படிங்கிற வார்த்தை adolescere அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலேருந்து டெரைவ் பண்ணப்பட்டது. ஸோ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா adolescere அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் growth, வளர்ச்சி. ஸோ adolescence is a period of intensive growth, ரொம்ப தீவிரமான வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பருவம். எந்த டைமென்ஷன்லன்னு கேட்டோம்னா ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல், இமோஷ்னல் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் தீவிரமான வளர்ச்சி, உச்சக்கட்ட வளர்ச்சி அடையக்கூடிய பருவத்தை தான் நம்ம பீரியட் ஆஃப் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பீரியட் ஆஃப் அடலசன்ஸ் 12 வயது அல்லது ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி, அதாவது பருவமடைதல் அதுலேருந்து தொடங்கி 18 to 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. 18லேருந்து 20 வயது வரைக்கும் இருக்குது. ஏன் நம்ம 12 அல்லது ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி அதுலேருந்து 18 to 20 இயர்ஸ் வரைக்கும் ஏன் சொல்கிறோன்னா இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் தேர். ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி ஒருத்தருக்கும் ஒரு ஏஜில் நடக்கும் இல்லையா. பருவமடைதல் ஸ்லைட் டிஃப்ரென்சஸில் இருக்கும். அதனால் தோராயமாக 12 வயதுலேருந்து 18லேருந்து 20 வயது வரைக்கும் உள்ள பீரியடை நம்ம பீரியட் ஆஃப் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோல் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் இந்த பீரியட் ஆஃப் அடலசன்ஸை க்ரோத் இன் ஆல் சிஸ்டம் ஆஃப் த பாடி இந்த கோர்ஸ் ஆஃப் அ ஃபியூ இயர்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் ரொம்ப குறுகிய நாட்களில் அவனுடைய என்டையர் பாடியிலையும் எல்லா விதமான வளர்ச்சியும் உச்சக்கட்டம் அடைகிறது தான் நம்ம பீரியட் ஆஃப் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு கோல் டிஃபைன் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ஸ்டான்லி ஹால் இந்த பீரியட் ஆஃப் ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ஃபேமஸான டெஃபினிஷன். அதாவது புயலடிக்கும் பருவம் அப்படி தான் இந்த அடலசன்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்லியிருப்பார். தமிழில் பீரியட் ஆஃப் அடலசன்ஸை நம்ம குமர பருவம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை ஒரு புயலடிக்கும் பருவம் அப்படின்னு ஸ்டான்லி ஹால் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் க்ரோத் இந்த அடலசன்ஸ் பீரியடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் க்ரோத் ரீச்சஸ் இட்ஸ் ஜெனித் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடல் சார் வளர்ச்சி அதனுடைய உச்சத்தை இந்த பீரியடில் எட்டுது. ஹைட், வெயிட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் உடல் சார் வளர்ச்சியில் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸ்க்கும் there is a marked difference. 2 பேருக்கும் இடையில முக்கியமான சில வேற்றுமைகள் இருக்குது. கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட பெல்விக் போன் வைடன் ஆகுது, ப்ராடர் ஆகுது. அதாவது கேர்ள்ஸோட இடுப்பெலும்பு விரிவடையுது. பாய்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்ம்ஸ் ஃபைனர் ஆகுது. அதே மாதிரி அவங்களோட ஷோல்டர்ஸ் நல்லா ரவுண்டாக டெவலப் ஆகுது. வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ்க்கு ஆல்ரெடி அவங்க மழலை பருவத்தில் இருந்த வாய்ஸ் பிரேக் ஆகி ரொம்ப குவாய்ஸாக மாறுது, அதாவது கரகரப்பாக மாறுது. கேர்ள்ஸுக்கு அவங்களோட குழந்தை பருவத்தில் இருந்த வாய்ஸ் உடஞ்சி அதை விட இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டராகவே அடலசன்ஸில் மாறுது. அண்ட் செக்ஷுவல் டெவலப்மெண்ட் ரீச்சஸ் இட்ஸ் பீக். செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரேட் ஆகுது. செகண்டரி செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே டெவலப் ஆகுது. அதனால் சில்ட்ரன் பிகம் மச் கான்ஷியஸ் அபவுட் தேர் பாடி. இதில் உடல் சார்ந்த வளர்ச்சி ரொம்ப ரேப்பிடாகவும் வேகமாகவும் அன்ஈவனாகவும் நடக்கிறதுனால தே ஆர் மச் கான்ஷியஸ் அபவுட் தேர் பாடி. அதனால ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருப்பாங்க. தே ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள கண்ணாடியில் பார்க்குறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஏஜில் அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு, ரெஸ்ட்டு, ஸ்லீப் இது எல்லாமே தேவை. ஹெல்த்தி ஆக்டிவிட்டீஸில் அவங்கள கண்டிப்பாக என்கேஜ் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டிவ் செக்ஸ் எஜுகேஷன் மஸ்ட் இந்த பீரியடில். அடுத்ததான் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். மற்ற எல்லா வளர்ச்சி மாதிரியே அறிவுசால் வளர்ச்சியுமே இந்த குமர பருவத்தில் அதனுடைய மேக்ஸிமம் பீக் அட்டைன் பண்ணுது. அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், ரீகால், ரிட்டன்ஷன் எல்லாமே வளர்ச்சி அடையுது. பிரச்சனைக்கு தீர்வு காணல், ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் க்ரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பீரியடில். ஸ்பேஸ், டைம் இது பற்றின பர்செப்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. படைப்பாற்றல், கற்பனை திறன் இது அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த பீரியடில் தான் ரைட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், பொயட்ஸ் எல்லாருமே உருவாகிறாங்க. ஃபிலோசஃபர்ஸ் கூட இந்த ஏஜில் தான் உருவாகிறாங்க. அதனால தான் சொல்லுவாங்க குட் பொயட் இஸ் ஐடென்டிஃபைட் பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 18 அப்படின்னு. ஏன்னா அடலசன்ஸ் பீரியடில் தான் க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லா விதமான கலைஞர்களும் இந்த பீரியடில் தான் கண்டுபிடிக்கப்படுறாங்க. இந்த இமேஜினேஷனை ப்ராப்பராக கைட் பண்ணோம்னா அவங்க க்ரியேட்டராக மாறுறாங்க. அதே சமயத்தில் இமேஜினேஷன் இம்ப்ராப்பராக இருந்ததுன்னா அங்கே டே ட்ரீமிங் அதிகமாக இருக்குது. ஸ்கூல்லே ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்ட்லி ஆப்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, பகல் கனவு காணுதல் ஜாஸ்தியாக இருக்கும். ஹீரோ வர்ஷிப் இந்த பீரியடில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது விரும்பினாலும் ஒருத்தரை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க, ஒரு ஹீரோவை ரொம்ப வர்ஷிப் பண்ணுவாங்க. வெறுத்தாலும் ஒரு ஹீரோவுக்கு அகெயின்ஸ்டாக ரொம்பவே ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுல ரொம்ப இன்வால்வ்டாக இருப்பாங்க. ட்ரெக்கிங் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அவங்கவுங்க இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹாபீஸ் டெவலப் பண்ணிப்பாங்க. இந்த ஏஜோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ப்ராப்பர் செலெக்ஷன் ஆஃப் கரிக்குலர் அண்ட் கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக ஸ்கூலில் கொடுக்கணும்.
லேர்னிங் டெக்னிக்ஸ் அண்டு லேர்னிங் என்விரான்மெண்ட்லாம் இந்த ஏஜுக்கு சூட்டபிளானதாக இருக்கணும். நல்ல புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு அவங்கள கைட் பண்ணலாம். லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெவலப் பண்ணுற மாதிரி சிலபஸும் ஆக்டிவிட்டீஸும் இருக்கிறது இந்த ஏஜில் நிறைய கிரியேட்டர்ஸை உருவாக்கும். அடுத்ததாக எமோஷ்னல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மன வளர்ச்சி சார்ந்த வளர்ச்சி. எப்படி உடல்சார் அறிவுசார் வளர்ச்சி மேக்ஸிமம் வளர்ச்சி இந்த ஏஜில் ரீச் ஆகுதோ அதே மாதிரி எல்லா விதமான எமோஷன்ஸும் இங்கே பீக்கில் இருக்கும். ஆன்சைட்டி, ஃபியர், ஆங்கர், லவ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது பதட்டம், பயம், கோபம், அன்பு எல்லாமே ஜாஸ்தியாக அந்த பீரியடில் வெளிக்காட்டுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவாகவும் இன்ஃப்ளேமபிளாகவும் இருப்பாங்க. இன்ஃப்ளேமபிள்னால் பெட்ரோல் மாதிரி ஒரு இதை சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், லைட்டாக ஒரு சின்ன ஸ்பார்க் அடித்தாலும் பெருசாக வெடிக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க. ராஸ் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் இதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, வாட் ஹீ ஃபீல்ஸ் இட் ஸ்ட்ராங்லி, வென் ஹி ரியாக்ட்ஸ் விக்ரஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவன் என்ன ஃபீல் பண்ணுறானோ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவாப்பில். அதை ரியாக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக அந்த பர்சன் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஏஜில் பியர் குரூப் டாமினன்ஸ் ரொம்ப இருக்கும். ஒப்பார் குழுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க வயதுடைய குழுவினரோட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ரிபலியன் அகெயின்ஸ்ட் அத்தாரிட்டி ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது பெற்றோரோ வேறு யாரோ அவங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது அது ரொம்ப ஹெவியாக ஆப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ பீயிங் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த ஸ்டேஜில் நார்மலாக அவங்களுக்கு இருக்கிற இந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சுட்டு அவங்கள ட்ரீட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம சோஷியல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம், சமூக வளர்ச்சி பற்றி. இந்த ஸ்டேஜில் தே ஆர் அ மெம்பர் ஆஃப் அ பியர் குரூப். அவங்க ஒரு ஒப்பார் குழுவோட உறுப்பினராக இருப்பாங்க. அந்த ஒப்பார் குழுவில் பார்த்திங்கன்னா சென்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அதிகமாக இருக்கும். எல்லோரும் சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். சைல்ட்ஹுட்டில் பார்த்திங்கன்னா, சைல்ட்ஹுட் இன்ஃபான்சிலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அம்மா அப்பாவோட தான் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த பீரியட் ஆஃப் அடல்சன்ஸ் அதுலேருந்து விலகி வந்து அவங்களோட பியர் குரூப்பில் தான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. எப்போவுமே கம்பெனி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸில் தான் இருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் ஹெட்ரோசெக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதாவது அவங்க பாய்ஸ்னால் பாய்ஸ்கிட்ட மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ்கிட்டையும் பழகிறது, கேர்ள்ஸும் பாய்ஸோட பழகி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புவாங்க. லாயல்ட்டி ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு பியர் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேரண்ட்ஸ்கிட்ட விசுவாசமாக இருக்கிறத விட அவங்களோட பியர் குரூப்கிட்ட தான் ரொம்ப விசுவாசமாக இருக்கணும், ஒப்பார் குழுவுக்கு தான் ரொம்ப நம்பிக்கைக்குரியவங்களாக இருக்கணும்னு விரும்புவாங்க. பேரண்ட்ஸ் ஃபீல் லாஸிங் கண்ட்ரோல் ஓவர் தியர் சில்ட்ரன். பேரண்ட்ஸ்க்கு என்ன தோணுன்னா, நம்ம கண்ட்ரோல்லேருந்து பசங்க போயிட்டாங்க அப்படின்னு தோணும். பியர் குரூப் அவங்களுக்குன்னு சில வேல்யூஸ் பிலீஃப்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கு ரொம்பவே இந்த ஸ்டேஜில் அடலசன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அடுத்ததாக நம்ம மாரல் அண்ட் ரிலீஜியஸ் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் அவங்க குரூப்போட எத்திக்கல் கோடை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது அவங்க ஒப்பார் குழு சில நெறிமுறைகள் வச்சுருப்பாங்கள்ல, வரன்முறைகள் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க வாழ்கிற சொசைட்டியோட நார்ம்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்க வாழ்கிற சொசைட்டியோட பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகுவாங்க. சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸில் அவங்களுக்கு என்ன அனுபவங்கள் கிடைக்குது, எந்த மாதிரியான சென்டிமெண்டல் இம்பேக்ட் இருக்குது, அதை பொறுத்து தான் அவங்க எந்த மாதிரி ஒரு மனிதனாக இந்த சொசைட்டிக்கு உருவாகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் தான் ஒரு பர்சனோட கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நல்ல அனுபவங்களை கொடுக்க வேண்டியது இந்த சமுதாயத்தோட கடமையாக இருக்குது. அது மாதிரி ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ தான் they are talking about God. அது மட்டும் இல்லாமல் ஃபிலாசபிக்கல் கான்செப்ட்ஸ் லைக் டெத்துனா என்ன அண்ட் சோல்னா என்ன, பிரம்மானா என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கவும் விரும்புகிறாங்க. அதை பற்றின கான்வர்சேஷன்ஸில் பிஆர் குரூப்பில் ஈடுபடுறாங்க. இப்போ நம்ம ஃபிசிக்கல், இன்டெலெக்சுவல், சோஷியல், மாரல் டெவலப்மெண்ட்லாம் பார்த்தோம். அடுத்ததாக ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அடலசன்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது குமர பருவத்துக்குன்னே இருக்கிற சிறப்பு பண்புகளை பற்றி பார்க்க. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் ப்ரீப்ளெக்ஸிங் ஃபிசிக்கல் சேஞ்ச். அதாவது அவங்களோட உடலில் ஏற்படுற தீவிரமான மாற்றங்கள். இந்த மாற்றங்கள்னால அவங்களுக்கு செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏஜ் ஆஃப் செல்ஃப் டெக்கரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தன்னைத்தானே அலங்கரித்து கொள்ளும் ஒரு பருவம் இது அப்படின்னு சொல்கிறோம். செக்ஷுவல் அர்ஜ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அண்ட் கிரேவிங் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். இங்கே அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தற்சார்பாக இருக்கணும், சுயசார்பாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. அதே சமயத்தில் ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ், அதாவது குமர பருவம் அப்படிங்கிறது வந்து சைல்ட்ஹுட் அடல்ட்ஹுட் ரெண்டுக்கும் இடையில உள்ள ஒரு பருவம். குழந்தை பருவத்துக்கும் ஒரு முதிர்ச்சி அடைந்த மனிதனுக்கும் இடைப்பட்ட பருவம் அப்படிங்கிறதுனால அவங்களால கம்ப்ளீட்டாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது.
சில்ட்ரனுக்கு இருக்க மாதிரியே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேருந்து செக்யூரிட்டி, பாதுகாப்பு, கைடன்ஸ், வழி நடத்துதல், சப்போர்ட், அப்புறம் எக்கனாமிக்கெலாம் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே பேரண்ட்ஸ் கிட்டேருந்து தேவைப்படுது. அதே சமயத்தில் பேரண்ட்ஸ் ஒரு டெசிஷனை எடுக்க சொன்னாங்கன்னா, இல்லை நான் இண்டிபெண்ட், அது நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க ஆப்போஸும் பண்ணுறாங்க. ஸோ இங்கே டிபெண்டன்சிக்கும் இண்டிபெண்டன்ஸுக்கும் இடையில ஒரு போராட்டம் வருது. அதனால அவங்களுக்கு நிறைய மென்டல் கான்ஃப்ளிக்ட் வருது. பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ண நினைக்கும் போதெல்லாம் அதை அவங்க எதிர்க்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க ஒப்பார் குழுவோடு தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதாவது பியர் குரூப் டாமினன்ஸ் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் பியர் குரூப்பில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா நிறைய கன்ஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆவாங்க. அதாவது ஏதாவது ஒரு மியூசிக் டீமில் இருப்பாங்க, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுப்பாங்க, அல்லது ஒரு டான்ஸ் டீமில் இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு விளையாட்டில் ஸ்போர்ட் டீமில் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்குது. சில சமயங்களில் டிஸ்ட்ரக்டிவ் பியர் குரூப்பில் இருப்பாங்க. அந்த குரூப் என்ன பண்ணணும்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணோம், ஸ்ட்ரைக் பண்ணோம், மற்றவங்கள டீஸ் பண்ணோம், ரேகிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகும். பொதுவாக ஸ்கூல் ஆர் காலேஜஸில் இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பியர் குரூப்பை தான் நம்ம பார்க்க முடியும். கன்ஸ்ட்ரக்டிவ் பியர் குரூப், டிஸ்ட்ரக்டிவ் பியர் குரூப். இதில் கன்ஸ்ட்ரக்டிவ் பியர் குரூப்பை சூஸ் பண்ணுற எபிலிட்டி அவங்களுக்கு இருக்கணும். அதுக்கு பீயிங் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கைட் பண்ணணும். அடுத்ததாக ஐடியலிசம் வர்சஸ் ரியலிசம். they wanted to create an ideal society. இப்படி தான் ஒரு சொசைட்டி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஹியூமனிட்டி பற்றிலாம் அதிகமாக பேசுகிறாங்க. லைஃபோட மீனிங் என்ன, ஒய் டு வி லிவ், இது மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த வேர்ல்டு எங்கே போயிட்டுருக்கு, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த ஐடியல் தாட்ஸுக்கும் ரியாலிட்டிக்கும் இடையில நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்ம் வாங்குறதுக்காக எல்லோரும் லைனில் நிற்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஸ்ட்ரிக்டாக ஒரு ஐடியல் வேர்ல்டை அவங்க க்ரியேட் பண்ணுவாங்க. என்னென்னா எல்லாருக்கும் எல்லா ரூல்ஸும் பொது தான், எல்லாருமே லைனில் நின்று தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கலாம். சில பேர் ரொம்ப டயர்டாக இருக்கலாம், சில பேர் ஏதோ ஃபிசிக்கலி முடியாதவங்களாக இருக்கலாம். அப்போ அதில் ஒரு எக்ஸம்ஷன் கேட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா இதை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரியாலிட்டிக்கும் ஐடியல் வேர்ல்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல அவங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே சில கன்ஃபியூஷன்ஸ் வரும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ அங்கே அன்ரீசனபிளாக அவங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்க. அடுத்தது வந்து வொக்கேஷ்னல் சாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட வொக்கேஷன் அவங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எமோஷ்னல் இன்ஸ்டேபிலிட்டி இருக்குது. அதனால் கரெக்டான விஷயத்தை தேர்ந்தெடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் 100% தெரியாது. ஸோ அப்போ அவங்களோட இன்ட்ரெஸ்ட், ஆட்டிடியூட், ஆப்டிடியூட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போது ஹைஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி சில்ட்ரனுக்கு நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு அழகான கேரியர் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் இந்த கேரியர் கைடன்ஸ் கிடைக்காத பிள்ளைங்க தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸில், அதாவது ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் பின்னாடி இன்வால்வ் ஆகிற மாதிரி அவங்களோட சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் ப்ராப்பர் கைடன்ஸ் இந்த இடத்துல தேவை. அதே மாதிரி பீரியட் ஆஃப் அடலசன்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்பிரேஷன் ஆஃப் லீடர்ஷிப் நிறையா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே அதை கிளியர் பண்ணி விடணும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு எஃபோர்ட் எடுத்து பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த அடலசன்ஸாக தான் இருப்பாங்க. இங்கே ரொம்ப அன்செல்ஃபிஷாக அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சுயநலம் ரொம்ப கம்மியாக இருக்கும். டீம் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நடத்தணும். ஒரு கேம், ஒரு தெருவில் ஒரு விளையாட்டு போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொங்கல் போட்டி வைக்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா அடல்சன்ஸ் தான் ரொம்ப இன்வால்வ் ஆகி அதை செய்வாங்க. அதே மாதிரி ஒரு டூர் போகணும், ஒரு ஃபேமிலிலேயே ஒரு டூர் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் அடலசன்ஸில் இருக்கிறவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட லீடர்ஷிப் எடுத்து எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ பீரியட் ஆஃப் அடலசன்ஸில் ஒரு ரேப்பிட் க்ரோத் இருக்குது. அதனால் நிறைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சேஞ்சஸ் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்கு. அதே சமயத்தில் இன்டெலிஜென்ஸ், க்ரியேட்டிவிட்டி எல்லாமே உச்சக்கட்டத்தில் வளர்ச்சியும் அடையுது. ஸோ இதை தவறான வழிக்கு போக விடாமல் நல்வழிப்படுத்தி சரியான கைடன்ஸில் கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிள் அடல்ட்டாக உருவாகிறாங்க. அந்த சிறந்த அடல்ட்டை உருவாக்குறதுல முக்கியமான பங்கு டீச்சர்ஸ்க்கு இருக்குது. ஏன்னா இந்த ஏஜில் அவங்க கம்ப்ளீட்டாக டீச்சர்ஸோட கையில் தான் இருக்காங்க. இதோட டெட் சைக்காலஜியில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபினிஷ் ஆகுது. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். அடுத்த யூனிட்டை நம்ம பார்க்கலாம்.